ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இனி உனக்கு உன் வீட்டில் பணம் பெருகப் போகிறது. ஆம் செல்லமே, வரப்போகும் அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே. மகிழ்ச்சியுடன் உன் சாயப்பா சொல்வதை கேள். நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். இதோ நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பதான் கஷ்டத்தை தருகிறேன் உனக்கு. இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வருகிறது. இப்போது நீ வேகமாக செயல்பட வேண்டும். நிறைய சிந்தனை செய்ய வேண்டும். உனக்கு இனி இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. ஆம் செல்லமே, அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் காலம் நெருங்கி வந்து விட்டது. எல்லா துன்பங்களும் விலகி நீ புத்துணர்வோடும் இருக்கப் போகிறாய். சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. இனி உனக்கு தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் இது. நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது. இதோ பிரிந்து சென்றவர் கூடும் நேரம். உன் உதவி நாடி பலர் வரும் நேரம். என் வாக்கு என்றும் பொய்யாகாது. இந்த சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. பெரும் செல்வந்தராக போகிறாய். நீ காத்திரு, கலங்காதே, மகிழ்ச்சியாக இரு. நான் சொன்னேன் அல்லவா, இனி உன் வீட்டில் பணம் பெருகப் போகிறது என்று. ஆகவே அதுதான் நான் சொல்லும் அதிர்ஷ்டம். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகிறாய். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். ஆம் செல்லமே, உனது முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாது. எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் செல். அந்த வழி பாதையானது முட்கள் நிரம்பி குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்காக மலர் பாதையாக நான் அமைத்து கொடுக்கிறேன். எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும். ஓம் சாயி, ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும். உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும். அப்போது உன்னுடைய பிராயத்தம் எதுவுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை கண்டிப்பாக உணர்வாய் என் செல்லமே. ஆகவே அனைத்து விஷயங்களிலும் ஜெயம் உண்டாகட்டும். வெற்றி தரும் பாபாவாக உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறி உனக்கு உன் வீட்டில் பணம் பெருகப் போகிறது. ஆம், உன்னுடைய கடன்கள் தொலைகள் எல்லாம் உன்னால் முடியப் போகிறது. எல்லாவற்றையும் கடன் தொல்லைகளில் இருந்து நீ வெளியே வரப்போகிறாய். ஆகவே வரப்போகும் அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே என் செல்லமே. என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியே தேடாதே. ஏனென்றால் அது வெளியே இல்லை, உன்னிடம்தான், உனக்குள் தான் இருக்கிறது. உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களுக்கும் உன்னுள் தான் உள்ளது. உன்னை பக்குவப்படுத்தத்தான் ஒரு சில நிகழ்வுகளை உனக்குள் நிகழ்த்துகிறேன். அந்த நிகழ்வுகள் தான் உனக்கு மாற்றம் என்றால் என்ன என்று உனக்கு தெரியும். பக்குவம் என்றால் என்ன என்று அப்பொழுதுதான் புரியும். ஆம், அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும். அந்த பக்குவமும் உன் வாழ்க்கைக்கு ஏணியாக பயன்படும். ஏணியாக உள்ள படிகளாய்த்தான் நான் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என் செல்லமே. என்னிடம் முழு மனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை, போதனை செய்வதற்காகவே வருகின்றன. ஆகவே போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும். ஆகவே ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ வேதனைப்படுகிறாய். உன் பிள்ளைகளின் நலனை நினைத்து வேதனைப்படுகிறாய். இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய்? உனது கவலையால் எதையேனும் சாதிக்க முடியுமா? சொல்லு பார்க்கலாம். கவலை என்பது உன் மனதிற்கு நீயே விரித்து வைக்கின்ற வலை. முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியே வா என் செல்லமே. அப்போது எனது அனுக்கிரகம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும். உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் உன் சாயப்பா துணையாக இருக்கிறேன். உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் நேரம் வந்துவிட்டது. இதோ விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் உன்மேல் அழைத்து செல்லப் போகிறேன் உன்னை. அதற்கு தயாராக இரு. என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வழியால் மனம் வெந்து போய் இனி பரிதவித்த விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது. பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போல்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும். இதோ உன் வெற்றிகள் நீர் அருவி போல் பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்கப் போகிறாய்.
மேலும் நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நீண்ட காலமாக உன் வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறப் போகிறாய். ஆம் செல்லமே, இதுவரை எத்தனையோ சங்கடங்களிலிருந்து உன்னை விடுவித்துள்ளேன் என்பதே உனக்கு நன்றாக தெரியும். ஆகவே உன்னதமான நிலையை தாழ்த்தி தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகளாகட்டும், மேலும் உனது வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உனக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பாகட்டும், எதையும் நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன். உனது கடன் பிரச்சனைகளை எல்லாம் சரிவர நிவர்த்தி செய்வதற்காகத்தான் உனக்காக உன் வீட்டில் பணம் புரளப் போகிறது என்று நான் சொல்கிறேன். அவற்றையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். நான் செய்து கொடுப்பேன். கண்டிப்பாக நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது. ஏனென்றால் இப்போ உள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக போகிறாய். நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய்? என் செல்லமே, உன் சாயப்பா நான் உன் கூடவே தான் இருக்கிறேன், நிழலாக இருக்கிறேன். உன் நம்பிக்கை தளரும் விதத்தினால செய்திகள் வந்தால் அந்த நேரத்தில் தைரியமாக இரு, பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும். எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்போதும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே, நினைவில் வைத்துக்கொள். உன்னொன்று சொல்லட்டுமா? உன்னிடம் நான் பேச வந்திருக்கிறேன். என்னுடைய பேச்சை சற்று செவி கொடுத்து கேள். என்ன நடந்தாலும் உன் லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது. உனது வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு செயலும் உனது நன்மைக்காக மட்டுமே நடக்கின்றது என்ற நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். உனக்கு என்ன ஆயிற்று? காலையிலிருந்து ஏன் இந்த கவலை? வாழ்க்கை என்பது ஒவ்வொருவரையும் சார்ந்துதான் உள்ளது. உனக்கான தேவை அவர்களை சார்ந்துதான் இருக்கும். அதனால் உன்னோட ஒவ்வொரு தேவையையும் அவர்கள் பூர்த்தி கண்டிப்பாக செய்து விடுவார்கள். அவர்களிடம் போய் நீ கேட்பதை உன்னோட சுய கௌரவம் எல்லாம் பாதிக்கும் என்று எண்ணுகின்றாய். தவறு. ஆண்டவனிடம் வேண்டும்போது குறையை தீர்த்து வையுங்கள் என்று வேண்டுகிறாய். நீ என்னை உயிராய் நினைப்பதால் தான் என்னிடம் வேண்டி கேட்கிறாய். அப்போது நான் உனக்கு உதவுகின்றேன். எப்படி நீ யாரை சார்ந்து இருக்கின்றாயோ அவர்கள் மூலமாக அதனால் சுயமரியாதை கௌரவம் என்று இருக்காதே. இதோ அவர்கள் உன்னிடம் கோபப்படும் போது உன் மனவழி, நமக்கு ஒரு வேலை இருந்தால் நாம் யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டாம் என்று தானே நினைக்கின்றாய். அப்படி இல்லாதது தானே இந்த நிலைமை. சற்று யோசித்துத்தான் பாரேன். அப்படி இல்லை என்றால் இந்த நிலைமை இருக்காது என்று நினைக்கிறாயா? ஆம், நீ நினைப்பது சரிதான். அதற்காகத்தான் உன்னை நான் தயார் செய்கிறேன். அடுப்பில் நீ வேகமாக எரிந்தால்தான் உனக்கான சமையல் சீக்கிரம் தயாராகும். அதே போலவே தான் நீ வாழ்க்கையில் சீக்கிரம் நல்ல நிலைமை வரவே இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே வெற்றிக்கான முதற்படியே நிராகரிப்பும் தோல்வியும் தான். அதை நீ வேதமாக எடுத்துக்கொண்டால் எடுத்த காரியம் வெற்றியில் மட்டும்தான் முடியும். உன் சாயப்பாவை முழுமையாக நம்பியவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆகவே என்னுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு தத்துவத்தை விளக்கும் ஆற்றல் கொண்டது. ஆகவே அவருடைய வாழ்வியல் முறைகளை நுட்பமாக கற்றுக்கொண்டால் பாபாவை நோக்கி மேலும் ஒருபடி உன்னால் முன்னேற முடியும். என்னுடைய நாமத்தை கூறி அன்றைய நாளில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து நாமும் அவர் கூறும் அறிவுரைகளை பின்பற்றி என்னுடைய அறிவுகளை பின்பற்றி உனக்கான வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என் செல்லமே. ஆம், இதோ உன்னுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக உன் வீட்டில் நான் என்ன சொன்னேன்? உன் வீட்டில் பணம் பெருகப் போகிறது. உனக்காக கடன் கொடுத்தவர்கள் உன்னிடம் அந்த கடனை திருப்பி செலுத்த வருவார்கள் என் செல்லமே. சற்று பொறுமையாக இரு. எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.